Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 7th standard third term summative exam தான். ஓவரால் 60 மார்க்ஸு. நமக்கு அதில் 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் சூஸ் அ கரெக்ட் ஆன்சரில் வந்திருக்கு மேக்ஸில். அண்ட் தென் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ். ஸோ 1 மார்க்ஸில் எவ்வளோ மார்க்ஸ் கவர் ஆகுது பாருங்கள். 60லே 5 சூஸ் அ கரெக்ட் ஆன்சர், 5 fill in the blanks 10 marks, and then match the following 5 marks. So total 15 marks இது வரைக்கும் 1 mark. So 1 mark ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம 15 மார்க்ஸ்க்கு நமக்கு கவர் ஆயிடுது. அதாவது 15% ஆஃப் டோட்டல் மார்க்ஸ்லேருந்து நமக்கு 15 மார்க்ஸ் வந்து 1 மார்க்லே. 1 மார்க் நம்ம கரெக்டாக எழுதிட்டோம் அப்படின்னா 60க்கு 15 மார்க்ஸ் இப்போ நம்ம கையில் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அகெயின் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 20 மார்க்ஸ். 1 மார்க்கு நம்ம படிக்கிறதும் ஈஸி, போட்டு பார்க்குறதுமே ஈஸி, அப்போ ஆன்சர் பண்ணுறதுமே ஈஸி, மிஸ்டேக்ஸ்லாம் அதிகமாக வராது. ஸோ 1 மார்க்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளோட மார்க்ஸ் வந்து அழகாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ 20 மார்க்ஸ் இது வரைக்கும் 60க்கு 20 மார்க்ஸ் 1 மார்க்லேயே கவர் ஆகிருக்கு. சரிங்களா? இதுக்கு அடுத்து இருக்க கொஷின்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோ இல்லை இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் இருக்குது, இம்பார்ட்டன்ட் சாப்டர் அல்ஜீப்ரா இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ரிமைனிங் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரையாரிட்டி 1 மார்க்ஸ் ஃபுல்லாக எல்லா எக்ஸசைஸ்லையும் படிச்சிருங்க சாப்டர் வைஸ். அதுக்கு அடுத்தது ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி, கிராஃப் இருந்தால் இதை நல்லா தெளிவாக வந்து நீங்கள் வந்து தரோவாக அதுலேயும் மார்க் மிஸ் பண்ணாத அளவுக்கு படிச்சிடணும். ரோமன் நம்பர் இது 4ல் பார்த்தீங்கன்னா 5th ரோம் லெட்டர் ஆன்சர் எனி 10 கொஸ்டின்ஸ். 2 மார்க் கொஸ்டின்ஸ் எனி 10 கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது தெளிவாக தெரியுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு போட ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் லைனாக தான் அட்டன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எந்த கொஷின் எனக்கு வந்து கிளியராக தெரியும் அப்படின்னா, அந்த மீன் ஆஃப் அப்ரிவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, 30 செகண்ட், அது எனக்கு கிளியராக தெரியும் மேம், நோ ப்ராப்ளம். 32 நம்பரை மட்டும் தெளிவாக போட்டுட்டு அந்த கொஷினை அட்டன் பண்ணிங்கன்னா எனக்கு அது கிளியராக தெரியும் அப்படின்னா ப்ரெசன்டேஷனும் நீட்டாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே எனக்கு தெரியாத கொஷினை போட்டு அதை கன்ஃபியூஸ் பண்ணி ஓவர் ரைட் பண்ணி பண்ணுறதை காட்டணும். எது ஃபஸ்ட்டு தெரியுமோ அந்த கொஷின் நம்பரை போட்டு அந்த கொஷினை அட்டன் பண்ணுங்கள், ப்ராப்ளம் கிடையாது. ரோமன் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 5 கொஷின்ஸ். 5 3s are 15 மார்க்ஸ். ஸோ 3 மார்க் கொஷின்ஸ், 2 மார்க் கொஷின்ஸில் எனி 10 இல்லையா, அதை ஃபுல்லாக அட்டன் பண்ணிவிடுங்க. அட்லீஸ்ட் 10ல் நீங்கள் வந்து அல்ஜீப்ராலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் கவர் ஆகும். சாப்டர் வைஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கூட வந்து ஓவரால் மார்க்கில் நம்ம 90% கவர் பண்ணிவிடுவோம். இந்த 5 மார்க் கொஷனில் 5 கொஷின்ஸ் 3 மார்க் கொஷின்ஸ், அதுலேயும் பார்த்தீங்கன்னா எது கிளியராக எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். அது திரும்ப திரும்ப சொல்கிறேன், கொஷின் நம்பரை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போட்டிருக்க கொஷின் நம்பர் கரெக்டாக, நம்ம அட்டன் பண்ணியிருக்கிற கொஷின் நம்பரை தான் போட்டிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஷின் நம்பர் நீங்கள் மாற்றி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் 5 மார்க் கொஷின். ஸோ டோட்டலி 20 மார்க்ஸ் நமக்கு வந்து 1 மார்க்கில் கவர் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது 20 மார்க் வந்து 2 மார்க் கொஷின்ஸ், அண்ட் தென் இங்கே ஒரு 15 மார்க்ஸ் வந்திருக்கு 5 மார்க் கொஷனில். 15 + 20 35 மார்க்ஸ். சரிங்களா? ஸோ 35 மார்க்ஸ் நமக்கு 2 மார்க்லேயும் 3 மார்க்லேயும் கவர் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம எனி 1 பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரியில் 1 × 5 5 மார்க்ஸ். ட்ரா எ சர்க்கிள் ஆஃப் டயமீட்டர் 6 சென்டிமீட்டர். அப்படி இல்லை, நான் இன்டர்னல் சாய்ஸ் தான் வந்து ஜாமெட்ரியில் கேட்டிருக்காங்க. 41ல் ARB. இந்த இதில் எது தெரியுமோ அதை தெளிவாக அட்டன் பண்ணுங்கள். ரஃப் டயக்ராம், ஃபேர் டிராஃப்ட் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எழுதணும் இல்லையா, அதை கிளியராக எழுதுங்க. இந்த 5 மார்க் நமக்கு மிஸ் ஆகக்கூடாது. அப்போ 20 + 5 1 மார்க் ஃபுல்லாக 20யா, அடுத்து 5 மார்க்ஸ் 25 மார்க்ஸ். 60க்கு 25 மார்க்ஸ் நமக்கு இதெல்லாம் தரோவாக பண்ணாலே நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ரிமைனிங் இருக்க 2 மார்க் 3 மார்க்கை மட்டும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.